சிட்டி லைஃப் விட்டு நம்ம அமைதியான இடத்துக்கு வரணும்னா அது இந்த இடம் தாங்க. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா இந்த இடத்துல கூட்டமே இருக்காது. எந்த இடம் தெரியணுங்களா? அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எனக்கு வியூஸ் நல்லா போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஆக மாட்டேங்குதுங்க. உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக தாங்க கேட்குறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. இப்போ நம்ம எக்கோராக் வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போக போகிறோம். அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வாங்க, அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஊட்டிக்கு போகிற வழியில் குன்னூருக்கு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பக்காசுரன் போகிற மலைன்ட்டு இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டில் இறங்கும். இது ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இந்த எக்கோராக் வியூ பாயிண்ட் வருங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஏன்னா டீ எஸ்டேட்டு பார்க்குற பக்கமெல்லாம் டீ எஸ்டேட்டு தாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு. ஆக்சுவலாக ஊட்டியில் போகிற வழியில வேறு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததே இல்லைங்க. அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் எப்படி இருக்கிற நீங்களே கொஞ்சம் பாருங்க நண்பா. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைமுங்கிறனாலங்க வழி மாதிரி போயிட்டோம். இப்போ அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பஸ்ஸு நின்றுருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தாங்க நாங்கள் வந்து இறங்கி வண்டி நிப்பாட்டிட்டு போகணும். ஆனால் நாங்கள் இந்த இடத்த தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோம். ஆக்சுவலாக 2-3 கிலோமீட்டர் போயிட்டோம். அப்புறம் கீழே இறங்கி போய் அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு தாங்க மறுபடியும் ரிட்டன் வந்தோம். அதை நீங்கள் பார்க்க தெரியுங்க. ஆனால் இருந்தாலும் இந்த வியூ பாயிண்ட்டை விட இந்த டீ எஸ்டேட்டுக்கு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சுங்க. மேலே மட்டும் இல்லைங்க, கீழே போகவும் இன்னுமே அந்த ரோடும் நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இடமும் நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் வேணால் அந்த இடத்துக்கு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேண்டியே நீங்கள் போகலாம். அண்ணா இந்த வழி எக்கோராக் போகிற வழி எதாவது சொல்லி எக்கோராக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்கே போகிறதுங்க? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஓரமாக நிறுத்திட்டு அந்த பாருங்க, இந்த பாருங்க தெரியுதுங்க பஸ் ஸ்டாண்டு இந்த கேப்பில். ஆமாங்க ஆமாங்க. அதான் அங்கே நிறுத்திட்டு அங்கேருந்து அப்படியே அந்த மலை ஏறணும். அந்த வாரத்துக்கு போகணும்னு உட்கார பண்ணிட்டு அங்கேருந்து வேலை பார்ப்பாங்க. சரிங்க சரி. வண்டி எங்கே நிப்பாட்டினீங்க? சரி சரி.
அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா அதே மாதிரி சீனரிஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. வியூ பாயிண்ட் எதாவது இருக்காங்க? இல்லை நீ அந்த பக்கம் போனால் பக்காசுரன் மலை இருக்குது. அந்த பக்கமா? அவன் இங்கேருந்து போயிட்டு அந்த ஒய் மாதிரி பிரியும். பக்காசுரன் மலை போனால் அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் மேலே போகும். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகும். சரி, இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டுங்க. ஹெல்மெட் வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஹெல்மெட் தெஃப்ட் வந்து ரொம்ப இருக்குது. அதனால் மறக்காமல் ஹெல்மெட் கையில் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. லாக் இருந்துச்சுன்னா கூட லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா அங்கே முன்னாடி ஒரு கடை இருக்கும். இப்போ நீங்கள் வண்டி நிற்கிற கடை இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பெட்டி கடை இருக்கும். அந்த கடையிலையும் கூட நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இந்த ஹெல்மெட்டோ பேக்கோ அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் அது கொடுத்துட்டு போங்க. அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்க. அது இந்த கடை தாங்க. இந்த கடையில் வேணால் ஹெல்மெட் நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு ராஜன் வந்து நம்மளுக்கு பழக்கமாயிட்டார். அவங்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி போட்டு கொஞ்சம் நல்லா ஃபன்னியாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களே, இந்த வழியிலேயே நீங்கள் அந்த ஸ்க்ரீனை ஒட்டின மாதிரியே நடந்து போகணுங்க. இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளார எங்கேயுமே பூந்துட வேண்டாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்குள்ளார தாண்டி அந்த பக்கம் கூட மேலே போய் கூட அந்த பக்கம் மாறிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வழியிலேயே நீங்கள் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா நேராக நம்ம அங்கே எக்கோராக் வியூ பாயிண்ட்டுக்கே போயிடலாங்க. வேறு எங்கேயும் மாறிட வேண்டாம். ஏன்னா இல்லாட்டினா சுத்த விட்ருங்க. ஆனால் இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்கள் வாங்க, மேலே போக பார்த்துக்கலாம். இப்போ அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு தாங்க போயிட்டுருக்குறோம். மேலே ஓடி வந்தேனே, அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குதுங்க. மென்டலி ஸ்ட்ராங்கு, ஃபிசிக்கலி வீக்கு. நம்ம அடிக்கடி ஒரு வீடியோவில் பார்ப்போமே மூச்சு வாங்குற மாதிரி, அது கரெக்டாக இப்போ பொருந்ததுங்க. எக்கோராக் வியூ பாயிண்ட் நம்ம இப்போ வந்துட்டோம். மூச்சு பயங்கரமாக வாங்குதுங்க நண்பர்களே. ஓடி வரேண்ணா, அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குது. இருங்க, இது கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, நான் பின்னாடி காமிக்கிறேன். செம்ம பிளேஸுங்க, சரியான பிளேஸு. போன வாரம் ஜெல்லிப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். அந்த இடம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை காட்டிலும் இது உண்மையிலுமே சரியான பிளேஸுங்க. மிஸ்ட்டு தெரியுதான்னு பாருங்க, ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக கீழே பார்த்தோம்னா இதாக தான் இருந்துச்சு, எல்லாம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்க, மிஸ்ட்டு, ஃபுல்லாக மிஸ்ட்டு. இது எல்லாமே மிஸ்ட்டுங்க மக்களே, இது எல்லாமே மிஸ்ட்டு தான். நான் இப்போ ஆக்சுவலாக மேலே ஏறி வரும்போது நல்லா இருந்துச்சு பாருங்க. அது அப்படியே மிஸ்ட் மறைக்குது, பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? மிஸ்ட் மறைக்குது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒன்றுமே தெரியல. வரலையாண்ணா?